போகிறவன் லுங்கி இதே லுங்கி வேஷ்டி அப்படின்னு நம்மளை கலைப்பான். நீங்கள் தான் கொன்னீங்கிற மாதிரி. அபிஷேக் ஒன் மோர் போனால் இவ்வளோ க்ரௌட் இருக்குது, என்ன என் பேர் அசிங்கமாயிடுன்னு திட்டாரு. அங்கே நிறைய பேரோட ஆத்மான்னு சொல்ல மாட்டேன், பட் நிறைய பேரோட குமரல் அங்கே அந்த இடத்துக்கு போனாலே டிஸ்டர்ப் ஆகும். he didn't get into the politics of it. அதுக்குள்ளே போயிருந்தாக்க இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்குமான்னு கூட தெரியல. நான் ஃபேமிலி மேன் 2 பண்ணும்போது இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஐ பிளேட் ராஜபக்ஷேஸ் ரோல் நியர்லி. அப்போது த்ரெட்லாம் வந்துச்சு எனக்கு. ஓகே, ஒரு நல்ல படம் பண்ணதுனால வாய்ப்புகள் எழுந்துட்டேன். நல்ல படம் பண்ணதுனால வாய்ப்புகள். ஆமாம், இந்தியாவில் அமிதாப் சாரெல்லாம் பார்த்து நான் கதை சொல்லிட்டுலாம் வந்திருக்கேன். சரண் சாரோட ஸ்கிரிப்ட். 91 ஆண்டுகள், 5 தலைமுறைகள், பாரம்பரியமிக்க SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பிரமாதமா இருக்கேன். இந்த அண்ட் வெளியா இருக்குது, அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளியாகும் போது அதுக்கான ரீச் எப்பயுமே பெருசா இருக்கும், குளோபலா போய் அது ரீச் ஆகும். ஸோ அண்டுக்கு என்னென்ன ரிசெப்ஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபிலிம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க உங்களுக்கு? த ஹண்ட் வந்து எல்லாருமே ஆக்சுவலி ரொம்ப எதிர்பார்த்த ஒரு வெப் சீரிஸு. நானுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வெயிட்டிங்கில் இருக்கேன் இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகணும்னு. ஏன்னா டப்பிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 year ஆச்சு, பட் இட் வாஸ் நாட் ரிலீஸிங். ஓகே, நவ் தட் இட் ஹஸ் ரிலீஸ்ட். எனக்கு தட் அன்னி நைட்டு July 4th ஐ திங்க் இட் காட் ரிலீஸ். ஸோ அன்னிலேருந்தே இட் ஹஸ் பீன் ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ். அதுக்கு முன்னாடியே ஒரு 2ஆம் தேதி 1ஆம் தேதி அங்கே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குரூப்லேருந்தே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இது இட் ஆடட் மோர் டு மை எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நம்ம டப்பிங் மட்டும் தானே பண்ணியிருக்கோம். காமெடி என்னென்னா ஹிந்தி நான் பேசியிருக்கேன், அதை நான் டப் பண்ணிருக்கேன். ஓகே, தமிழில் டப்பிங்க்கு என்ன கூப்பிடல, வேறு யாரோ டப் பண்ணிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் என்னோட வாய்ஸ் தெரியுமோ நீ ஏன் டப் பண்ணலன்னு கேட்குறாங்க. பட் ஆன் த ஹோல் இட் இஸ் வெரி பாசிட்டிவ். People are loving the hunt and everybody is raving about everybody's performance. எல்லாமே ஒரு கம்ப்ளீஷன் ஒன்று இருக்கும்ல, அது வந்து இருக்குங்கிறது எல்லாரோட, அதாவது யுனானிமஸ்லி everybody is saying it is good. ஓகே. இப்போ நாகேஷ் சார் உங்கள் கேரக்டருக்கு என்ன விஷயங்கள் சொன்னார்? நாகேஷரோட நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம், இக்பால் பார்த்துருப்போம், குட் லக் சகி நமக்கு தெலுங்குல பண்ணதுனால நமக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்திருக்கும். ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள் சொன்னார் உங்களோட கேரக்டருக்கு இனிஷியல்? எதுவுமே சொல்ல. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஆடிஷன் பண்ண மாட்டேன்ட்டேன். ஓகே, ஏன்னா பாம்பேலேருந்து ஆடிஷன் கூப்பிட்டாலே பாதி நேரம் வந்து ஆடிஷன் போகிற வரைக்கும் பேசுவாங்க. சார் இன்னைக்கு பண்ண சார், நாளைக்கு பண்ண சார் பண்ண அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டான், ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டான். நம்ம அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண எடுக்கவும் மாட்டான். இட்ஸ் வெரி டிமீனிங் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். அண்ட் நம்ம ஒரு 30 வருஷம் இங்கே இருந்துட்டோம்ல, அது கொஞ்சம் ஈகோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் அது ஒரு ஹர்ட்டிங் இருக்குது. என்னன்னா அது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஐ திங்க் கிரீஷ்மான்னு ஒரு கேர்ள் வாஸ் காலிங் மீ ஃப்ரம் ஓகே த காஸ்டிங் ஏஜென்சி. பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். மறுபடியும் 3 நாளைக்கு அப்புறம் சார் ப்ளீஸ் பண்ணுங்க. நான் சார் இல்லைங்க, நான் பண்ணுறது ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டூ திஸ் ரோல் அப்படின்ட்டேன். இல்லை டேரக்டர் வந்து உங்கள் ஸ்டில்லை பார்த்தாரு, அந்த கண்ணாடியோட போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும், கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு. நான் சொன்னேன் நான் பண்ணுவேன், ஆனால் நான் பண்ணலைன்னா எனக்கு சொல்லணும். ஓகே, இன்ஃபார்ம் பண்ணி. இஃப் ஐ எம் நாட் தேர் இன் திஸ் ப்ராஜெக்ட் ப்ளீஸ் ஹேவ் த கர்ட்டசி டு இன்ஃபார்ம் மீ அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் தான் பண்ணேன். ஸோ பண்ணும்போதே வந்து இது நடக்காதுங்கிற மாதிரி தான் நான் பண்ணேன், ஆனால் நடந்துருச்சு. தட்ஸ் தி ஐரனி. ஸோ நான் அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு டே வந்து ஆக்சுவலி அந்த ஷூட்டே என்ன இருந்ததுனாக்க, கடைசியாக இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்ல, அந்த எல்லாமே சொல்கிறேன் அவர்கிட்ட, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் இது வரும், அப்புறம் பேப்பரில் ஏன் நீங்கள் இந்த கேரக்டரோட ஃபோட்டோவை கட் பண்ணிங்கலாம் கேட்பார். அந்த சீக்வன்ஸ் தான் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை நாங்கள் ஷூட் பண்ணோம். எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோரியோவில் வந்து 5 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஓகே, அந்த 4 பேர் இருப்பாங்க, நான் இருப்பேன். இது இந்த மாதிரி மல்டி கேமரா செட்டப், 2 கேமரா 3 கேமரா ஓடிட்டுருக்கு. மாஸ்டர்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ க்ளோசஸ் எடுக்கிறாங்க. எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே இருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் கியூ லைன்ஸ் சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, என்னெல்லாம் மிஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே இருக்கும்போது நமக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டுன்னு ஒன்று தெரியுது. அவர் கவுண்டர் கொடுக்கறது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இல்லை ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசிகிட்டு இருப்பாங்க கவுண்டரை, அவங்களாம் அங்கே இருக்காங்க. அதனால தான் அந்த குவாலிட்டி வருது. இப்போ நான் வந்து எதிரில் இருக்கிற கார்த்திகேயன் கேரக்டருக்கு எதிரில் நான் டைலாக் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ வி ஹேட் லைக் வாட் ப்ராபப்ளி 15 டிஃப்ரெண்ட் டேக்ஸ். தேவர் ஆல் ஓகே டேக்ஸ். எதுவுமே ஒன் மோர் கிடையாது.
சந்திரசேகரன் அவரோட கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவரை பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்களா நீங்கள்? அவர் என்ன விஷயங்கள் பண்ணார், அவர் என்னென்ன புக்ஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் ரிசர்ச் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஓகே. இன்னும் சொல்ல போனால் அந்த லுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தேன் நான். ஓகே. மேட்ச் ஆரேனா அப்படிங்கிறதுக்கு அதுக்குள்ளே அவங்க அந்த சஃபாரிலாம் தைச்சிட்டாங்க. ஸோ அது போட்டதுமே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. யூடியூப்பில் அவரோட ஒரு சில இன்டர்வியூஸ் பார்த்தேன். ஓகே. பழைய இன்டர்வியூஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்தேன். பட் ஒன்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்க இதெல்லாம் மைண்டில் இல்லை எனக்கு. நான் ஒன்று பண்ணேன், அது டைரக்டர் இது கரெக்டாக இருக்குன்றார். ஸோ ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது நம்ம மீறி ஒரு சில நேரம் நம்ம மெமிக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வி ஸ்டார்ட் மெமிக்கிங் இல்லையா? அவர் மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சாயல நடக்கும், அவர் பேசுகிற விஷயங்கள் அது சில சமயம் அது ரொம்ப கிராஸ் காமெடியாக மாறிடும். ஓகே. ஸோ அதில் அந்த லைனில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். பட் எஸ், அவர் எழுதின புக்கெலாம் நான் படித்ததில்லை. ஓகே. அதெல்லாம் வந்து உண்மை சொல்கிறேன், எனக்கு பொய் சொல்ல தெரியாது, நான் படித்ததில்லை. பட் ரெஃபரன்ஸுக்கு நான் ஒரு சில யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன். ஓகே. ஓகே சார், ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ் பற்றி நீங்கள் முன்னாடியே படித்து வச்சுருந்தீங்களா கம்ப்ளீட்டாக? இல்லை இந்த சீரிஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போதும் உங்களுக்கு இதோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறிச்சு, உங்களுக்கு என்னென்ன கிளாரிட்டி கிடச்சிது? ராஜீவ்காந்தி சாரோட டெத் அப்போ நான் பாம்பேல இருந்தேன். ஓகே. ஐ எம் மும்பைக்கர். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இந்த மாதிரி முன்னாள் பிரதமர் இறந்துட்டார் அப்படிங்கும்போது என்னன்னாக்கா, அப்போ வேஷ்டி லுங்கி தானே கட்டு போவோம் வெளியில் பாம்பேயில். அப்போ போகிறவன் லுங்கி, இதே லுங்கி வேஷ்டி அப்படின்னு நம்மளை கலைப்பான், நீங்கள் தான் கொன்னீங்கிற மாதிரி நமக்கே கில்ட்டியாக ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மദ്രാசி அவன் கொண்டுட்டான் அப்படிங்கிறது தான் இருந்தது அங்கே. அதுக்கப்புறம் நான் பாம்பேலேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து பக்கத்தில் காஞ்சிபுரம் போகிறேன், ஸ்ரீபெரும்புத்தூர் போய் பார்க்கணும், அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தேன். ஓகே. எப்படி ட்வின் டவரை வந்து கிரவுண்ட் ஜீரோன்னு பண்ணிருக்காங்க யூஎஸில். அங்கே போனால் சஃபகேட்டிங்காக இருக்கும். அங்கே நிறைய பேரோட ஆத்மான்னு சொல்ல மாட்டேன், பட் நிறைய பேரோட குமரல் அங்கே அந்த இடத்துக்கு போனாலே டிஸ்டர்ப் ஆகும். அந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இங்கே தெரிஞ்சுது. ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. நம்ம ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அங்கே அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. இந்த வெப் சீரிஸ் பண்ணும்போது பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு ஒவ்வொரு நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஓகே சார் இது வந்து தப்பு சார், சார் அது வந்து இது சார் அப்படின்னு. நான் சொல்கிறேன், அவங்கள்ட்ட சொல்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் சொல்கிற கதைக்கு அது வேற ஒரு கதையாகவே எடுக்கலாம். இது வந்து குரோசாவாவோட ரோஷமன் மாதிரி தான். ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கதை இருக்குது. ஸோ அது நம்ம எடுக்க போனோம்னாக்கா we can make 12 hunts அட்லீஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹண்டோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னாக்கா, அது அப்போலிட்டிக்கலாக இருக்குது. ஓகே. இட் இஸ் இன் டேக்கிங் சைட்ஸ். சென்ட்ரலைஸ்டாக ஒரு புக்கில் என்ன வந்திருக்கோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணி நாகேஷ் குமார் அதை பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த he didn't get into the politics of it. அதுக்குள்ளே போயிருந்தாக்கா இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்குமான்னு கூட தெரியல. ஓகே. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அங்கே மெட்ராஸ் எல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், யாருமே எதுவுமே சத்தமே போடலையே சார், எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. நான் ஃபேமிலி மேன் 2 பண்ணும்போது இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் ஐ பிளேட் ராஜபக்ஷேஸ் ரோல் நியர்லி. அப்போது த்ரெட்லாம் வந்துச்சு எனக்கு. ஓகே. பட் இதில் எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் வெரி கிரவுண்டடான ஒரு வெப் சீரிஸாக இருக்குது. ஓகே. ஃபேமிலி மேன் 2க்கு என்னென்ன ரெசிப்ஷன் சொன்னாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ த்ரெட்னு வேறு சொல்லியிருந்தீங்க, என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க உங்களுக்கு? ஃபேமிலி மேன் 2 எனக்கு கிடச்சதே வந்து துப்பறிவாளன் ஹிந்தி வெர்ஷன் பார்த்துட்டு தான். ஓகே. துப்பறிவாளன் வந்து டேஷிங் டிடெக்டிவ்னு யாரோ பார்த்துருக்காங்க. ஓகே. பார்த்துட்டு அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. இங்கே வந்து தாரா உமேஷ்னு ஒரு லேடி இருக்காங்க, ஓகே. அவங்க ஏஜென்சி மூலமாக காண்டாக்ட் பண்ணாங்க. போனதுமே அன்றைக்கி காஸ்டியூமோட ஒரு ஆடிஷன் ஒன்று பண்ணோம். பட் அதில் ப்ராப்ளம் என்னென்னா சிங்களம் பேசணும். ஓகே. ஐ டோன்ட் நோ. ஸோ தே ட்ரெயின்ட் மீ ஃபார் தட். மனோஜ்னு ஒருத்தர் இருக்கார், ஹீஸ் இன் பெங்களூர். ஹி வாஸ் ஒன் ஹூ ரோட் த லைன்ஸ் ஆல்சோ. ஓகே. மனோஜுங்கிறவன், அவரோட நான் மறுபடியும் இறை பண்ணேன். ஓகே சார். ராஜேஷன் செல்வாவோட வெப் சீரிஸ். அப்போது மனோஜோட எல்லா ரெக்கார்டிங்கில் அனுப்புவார் டைலாக்லாம். ஏன்னா அப்போது அதுவும் சவுண்டு, சிங்க் சவுண்டு, ஸோ ப்ராம்ப்டிங் கிடையாது. அப்போ அந்த டைலாகை கேட்டு 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 போய் பண்ண ஒரு விஷயம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரச்சனைகள்லாம் வந்தது, டைரக்டர்ஸ்க்குமே த்ரெட்லாம் போச்சு. அந்த மாதிரி இதுக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலி. பட் எதுவுமே எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெரி ஸ்மூத்லி. ஓகே. எல்லாருமே ரசிக்கிறாங்க இந்த வெப் சீரிஸ். ரசிக்கக்கூடாது இந்த சென்ஸ் அபவுட் அன் அசாசினேஷன், பட்
அதை எப்படி ஹேண்டில் பண்ணி என்ன ப்ராசஸ் நடந்துங்கிறது நிறைய பேர் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க. நானுமே இப்போ தான் அது இந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பகவதி பெருமாள் அவரை பற்றி பேசியாகணும். என்னன்னா அவர் நான் இன்டர்வியூ பண்ணும்போது உங்களோட ஆக்டிங்கை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். மோகமுல் அபிஷேக் சார் பண்ணியிருக்கிறாரு இதில், நானும் அவர் தான் இதில் பண்ணியிருக்க தமிழ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. செட்டில் நீங்கள் 2 பேரும் தமிழ் பேசிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இடையில இருக்கிற கான்வர்சேஷன் எப்படி இருக்குங்க அந்த செட்டில்? நான் வந்து பக்ஸை பார்க்கும்போது ஃப்ளைட்டில் பார்த்தேன், பட் நாங்கள் பேசிக்கல. அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் ஒரே கேரவனில் தான் இருந்தோம். அப்போ தான் பக்ஸோட நான் பேச ஆரம்பித்தேன். ஐ ஃபவுண்ட் ஹிம் எ வெரி நைஸ் பர்சன். ஓகே. அண்டு அதுக்குள்ளே அவரோட படங்கள்லாம் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி சொல்லும்போது எனக்கு அதாவது யாராவது நல்ல ஒர்க் பண்ணால் நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக அதை ப்ரைஸ் பண்ணுவேன். ஓகே. ஐ லவ் டு அப்ரிஷியேட். ஸோ அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன சார் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா சொல்கிறீங்க? சரி இல்லைப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அதான் சொல்கிறேன். பட் எங்கள் காம்பினேஷன் ஒரே ஒரு சீன் தான் இருந்தது. அன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் கேரவன் ஷேர் பண்ணோம். அந்த 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 பேப்பர்ஸை கொடுத்துட்டு போகிறேன், அந்த சீனில் மட்டும்தான் எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன். மற்ற நாள் நான் அவரை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்க்கல, செட்லேயும் பார்க்கல. ஏன்னா என்னோடய போர்ஷன்ஸ் எல்லாமே தனியாக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் நாட் டீலிங் வித் பக்ஸ் அட் ஆல். பட் அதுக்கப்புறம் நிறையா பக்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஐ திங்க் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆச்சு, தக் லைஃப் ரிலீஸ் ஆச்சு. அப்போல்லாம் நான் ஃபோன் பண்ணி பேசும்போதெல்லாம் சந்தோஷப்படுவார்ல, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்னு. ஸோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அண்ட் ஐம் ஹாப்பி தட் அவருக்குன்னு ஒரு மார்க் பண்ணிட்டாருங்கிறது. எஸ், தமிழில் நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து போனவர். அந்த இன்னொரு கேரக்டர் வந்து சாகில் வெயிட். அவர் ஹீஸ் ஃப்ரம் சேலம் ஐ திங்க். ஓகே. சொல்லியிருப்பார் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லி. ஹீஸ் ஃப்ரம் சேலம். அவர் தமிழ் பேசுகிறார். ஆனால் அவர் அப்போவே வருண் தவன் படத்துலலாம் ஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் பண்ணிட்டார். ஸோ அவர் ப்ராபப்ளி ஷட்லிங் சேலம் அண்ட் பாம்பே ஆகிடும். பட் பாம்பேயில் அவருக்கு நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறதா என் பையன் சொன்னான். ஓகே. ஆனால் எனக்கு அது தெரியாது. அதுக்கப்புறம் இந்த படம் வருண் தவனோட போட்டு காமிக்கும் போது ஐ சா ஹிம் தேர். ஓகே. பட் எஸ், வி ஆர் ஹாப்பி. நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், ரகுங்கிற கேரக்டர். ஓகே. ஓகே. they are all Tamil speaking, they are not from here. But சார், இங்கேருந்து ஒருத்தவங்க பாலிவுட் போய் ஒரு ஹிந்தி சீரீஸோ ஹிந்தி படங்களோ பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கருதுவாங்க. இப்போ ஃபேமிலி மேன் அமைஞ்சிருச்சு, இப்போ அதுக்கப்புறம் தாண்ட் அமைஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ கிரேட்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரியான ஆர்டிஸ்ட், தமிழ் ஆர்டிஸ்ட்டை பாலிவுட் எந்த அளவுக்கு வெல்கம் பண்ணது நீங்கள் நினைக்கிறீங்க சார்? எப்பவுமே அது பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகே. பட் என்ன வெல்கம், பட் ஆஃப்டர் ஓடிடி க்ரோத்க்கு அப்புறம் இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணல. கண்டிப்பாக இருக்கும். இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னாக்கா, தமிழ் கேரக்டர் அப்படின்னாக்கா அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த 10 பேரை தான் கூப்பிடுவாங்க. பக்ஸை கூப்பிடுவாங்க, என்ன கூப்பிடுவாங்க, இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. மணிகண்டன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கான் பாம்பேல, அவனை கூப்பிடுவோம். ஸோ அவங்க ஃபிக்ஸ் ஆகிறாங்க. அது இல்லைங்கிறது உடச்சி வெளியில் வரதுக்கு இன்னும் உங்களுக்கு ஒர்க் வரணும். ஓகே. அந்த ஒர்க் வந்தால் தான் நம்ம போய் சேர முடியும். பட் இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து எப்படி சார் அங்கே போய் பண்ணீங்க, ஏதாவது காஸ்டிங் ஏஜென்சி நம்பர் இருந்தால் கொடுங்க. காஸ்டிங் ஏஜென்சி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலே நீங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணலாம். அவன் அந்த நேரத்தில் அவனுக்கு தான் காஸ்டிங் ஏஜென்சியில் எல்லாம் 300-500 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க உங்களை கூப்பிடும்போதே வந்து, ஜீவா இந்த கேரக்டர் வந்து சார் இப்படி இருக்குது சார் இப்படி இருக்குல்லான்னு சொல்லுவான். சொல்லிவிட்டு சார் ஆடிஷன் அனுப்பிச்சிருங்கம்மா, அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டான். இப்போ எனக்கு கிடச்சிது அப்படின்னாக்கா, எனக்கு ஹண்ட்டுனால எனக்கு ஒர்க் வருமாங்கிறது கிடைச்சா சந்தோஷம். ஓகே. ஐ டோன்ட் நோ, இட் வில் ஹேப்பன். அது வந்து ஐ லீவ் இட் டு தி யூனிவர்ஸ். ஃபேமிலி மேன் 2க்கு அப்புறம் நடக்கலை. எனக்கு நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலி. ஒரு புதுசாக டிஜிட்டல் ஸ்பேஸில் நீங்கள் இயங்கிட்டு இருக்கிறீங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் vlog அந்த மாதிரியான விஷயங்கள் புதுசாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்ம டிஜிட்டல் ஸ்பேஸ்லேயும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், அதில் நம்ம இயங்கணும் அப்படின்னு தாட் வந்து எதனால சார்? எனக்கு இது வரல ஆக்சுவலி. எனக்கு வந்து ரொம்ப நிறைய வருஷமாக அது சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகே. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்பாங்க, அதை நான் நம்புகிறேன். நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 8 weeks தான் இருக்குது. ஓகே. ஐ ஹவ் டன் ப்ராபப்ளி இன் Thursday வாஸ் மை 10th or 12th vlog. ஓகே. ஸோ ஐ காட் கனெக்டட் த்ரூ அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், சுபாஷ் கவின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே. அவர் என் கூட காலிவுட் கோர்ட் பண்ணார் ஜெயா டிவி. ஓகே. அப்புறம் அவர் ஒரு எடிட்டரை சஜஸ்ட் பண்ணார், உதய் அப்படின்னு ஒருத்தர். அவர் கரூரில் இருக்கார். ஸோ நாங்கள் 3 பேர் தான் இது ஒரு டீமாக பண்ணி குரு கருண் மீடியாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம். இது ஆரம்பித்து என்னன்னாக்கா, என்ன கண்டென்ட் பண்ணனாக்கா, நான் என்னை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன், அதை பற்றி பேச ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயம் சினிமா பற்றி பேசணும், அப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயம் ஆன்மீகத்தை பற்றி பேசணும். ஸோ இது கலந்த கலவையாக அது ஆரம்பித்து, அது ஐ டோன்ட் நோ, தே ஆர் சேயிங் இட்ஸ் டூயிங் வெல். எனக்கு தெரியல, அது இன்னும் பெருசாக வளரும், இது வந்து மானிட்டைஸ் ஆகும்லாம் சொல்கிறாங்க. நான் அந்த இன்டென்ஷன் எனக்கு இல்லை. ஆனால் சந்தோஷம். ஓகே. பட் இன்டென்ஷன் இஸ் டு ஷேர் மை நாலேஜ் ஆஃப் 30 years இன் சினிமா. சினிமாவில் இருந்துட்டு சினிமா விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சவாலான ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன் சார். என்ன ரீசன்? இல்லை, நான் எப்போவுமே சினிமா விமர்சனம் வந்து நேர்மையாக தான் பண்ணிருக்கேன். 7 வருஷம் காலிவுட் கோட் பண்ணும்போது
என் ஷோக்கு நிறைய டேரக்டர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. எல்லாருமே கேலி கூத்து பண்ணவங்களெல்லாம் அந்த நேரம் உட்கார வச்சு ஒரு கேள்வியாக கேட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பதில் வாங்கியிருக்கேன். ஸோ என் ஷோக்கு வந்தவங்க யாருமே வந்து இவன் கிண்டல் பண்ணுறான் கேலி பண்ணுறாங்கிறது பேசினதே இல்லை. வெளியிலேருந்து பார்க்குறவங்க பெரிய அறிவாளி மாதிரி எல்லாமே சினிமா தெரிஞ்ச மாதிரி பேசுகிறானேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஐ டோன்ட் கேர், பிகாஸ் ஐம் வெரி ஆனஸ்ட் டு சினிமா. அண்ட் நான் சினிமா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது என்னால், ஏன்னா எனக்கு சோறு போடுற ஒரு விஷயம் அது. அப்போ நான் அதுக்கு ஃபேராக இருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் ஹாசினி பேசும் படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஹாசினி போன அப்புறம் நான் பேசும் படம் அப்படின்னு அங்கே ஒரு 13 வீக்ஸ் நான் படங்களை ரிவ்யூ பண்ணேன். அப்போ இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு அது சரி வர்ற, நீங்கள் நம்ம யார் ஸ்டார்ஸ் கொடுக்க இல்லையா? ஹூ ஆர் வி டு கிவ் தம் ஸ்டார் கேட்டகரி? நம்ம வந்து அதுக்கு பதிலாக ஃபேர், குட், வெரி குட் அப்படின்னு போயிடலாம். மினிமமே ஃபேராக வச்சு போன்றேன். எதுக்கு புவர்? ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, சினிமா வந்து எல்லாரும் எடுக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இடையில அது வேண்டாம் அப்படின்னு விட்டேன். இப்போது திடீர்னு இந்த டிஜிட்டல் ஸ்பேஸுக்கு வந்த அப்புறம் இந்த 1 minute ரிவ்யூன்னு ஒன்று பண்ணலாம். ஓகே, 1 minute பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணது காரணம் என்ன சார்? அவ்வளோதான் டைம் இருக்குது மக்களுக்கு ரிவ்யூ பார்க்க. அன்டில் அன்லெஸ் நீங்கள் கேலி கூத்து பார்க்கணுன்னா அதை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்குது, ஒரு நிமிஷத்தில் நம்ம ஒன்று. ரெண்டாவது வந்து நான் எல்லா படமும் நான் பண்ணுறதில்ல. நான் ஃப்ரைடே ரிலீஸ் ஆனால் ஃப்ரைடே ரிலீஸ் அன்றைக்கி நான் பண்ணுறதில்ல. நான் என்னோடய ஸ்பேஸில் என்னோடய கம்ஃபர்ட்டில் நான் பார்த்த ஒரு படம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் அதை பண்ணுறேன். ஐ எம் நாட் கம்பல்ட், ஐ எம் நாட் டேக்கிங் மனி ஃப்ரம் எனிபடி டு ப்ரமோட் அ ஃபிலிம். ஓகே, இட்ஸ் மை ஓன் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் அண்ட் லவ் ஃபார் சினிமா. நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு இதை நல்லா பேசு, தப்பாக பேசுனா அது என்னால் முடியாது. அதுக்குள்ளே நான் போகல, அதுக்குள்ளே நான் போகவும் மாட்டேன். எனக்கு ஒரு படம் அது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, எதிரில் இருக்க இந்த படம் நல்லா இருக்குன்னு இவர் சொல்கிறாருனாக்கா எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நான் ஒன்றை போய் பாருன்னு சொல்லலை. ஆனால் இந்த படம் நேர்மையான படம். அப்படி நேர்மையான படம் நான் பண்ணதெல்லாம் வந்து மெட்ராஸ் மேட்னி பண்ணேன், ஓகே, 11 பண்ணேன், 3 BHK பண்ணேன், DNA பண்ணேன், இப்போ மாயக்கூத்துங்கிற படம் பண்ணேன். இந்த படங்கள் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல படங்கள். இதையும் தாண்டி உங்களோட ஃபிலிம்ஸ் பற்றி சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் சார். இந்த வருஷம் முகமுழுக்கு ரொம்ப முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். 30 years மார்க் பண்ணியிருக்குது. இப்போ என்னன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் சார். இந்த படத்தினால நீங்கள் கற்ற விஷயங்கள் என்ன, பெற்ற விஷயங்கள் என்ன, இழந்த விஷயங்கள் என்ன, இந்த மூணுத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா. இழந்த விஷயம் ஃபஸ்ட்டு பேசிடுறேன். ஓகே, ஒரு நல்ல படம் பண்ணதுனால வாய்ப்புகள் எழுந்துட்டேன். நல்ல படம் பண்ணதுனால வாய்ப்புகள். ஆமாம், இது வந்து நிதர்சனமான உண்மை. ஓகே, அந்த காலகட்டத்தில் வந்து தெரியல, இப்போ கொண்டாடுறாங்க, எனக்கே அப்போ தெரியல. அது வாஸ் இட் அ ப்ராப்பர் லான்ச்? இட் வாஸ் அ கிரேட் லான்ச் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். வாஸ் இட் அ ப்ராப்பர் லான்ச் ஃபார் அன் ஆக்டர்? கிரேட். பட் வாஸ் இட் அ குட் லான்ச் ஃபார் அ ஸ்டார்? நோ, அது இல்லை. ஸோ அது வந்து இழந்தது அப்படிங்கிறது பேசிக்கலாம். அதாவது நல்லதில் ஒரு விஷயம் இழக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது. பெற்றது அப்படின்னாக்கா மக்களோட ஆதரவு, மக்களோட அன்பு, பாசம். மக்கள் இப்போவும் பார்க்கும்போது மோகமுலை பற்றி பேசும்போது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஒரு 100 வருஷ பதிவில் வந்து மோகமுலை இருக்குது. 100 years ஆஃப் சினிமா தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அதில் மோகமுல் இருக்குது. ஸோ அது பெரிய ஒரு ஐ திங்க் ஐம் ஃபார்ச்சுனேட் டு பி அ பார்ட் ஆஃப் தேட். ஏன்னா படம் வந்து ஆரம்பித்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே 3 வருஷம் ஓடி போயிடுச்சு. பை த டைம் படம் ஷூட்டிங் பண்ணி படம் ரெடி ஆகி, காப்பி ரெடி ஆகி, பல பேருக்கு போட்டு இது வந்து யூனிவர்சிட்டி கோர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. கிராஜுவேஷன் கோர்ஸ், பிஜி கோர்ஸ்னாலும் சொல்லிக்கலாம். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் வாஸ் டீச்சிங் லெசன் ஃபார் மீ நாட் டு பிரேக். ஓகே, கீப் ஃபைட்டிங், பி பேஷண்ட். அது எனக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போ வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க அந்த படத்தை பற்றி. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த நேரத்தில் பேசாதவங்க, சார் இப்போ தான் இதில் பார்த்தேன், டிடியில் பார்த்தேன், இல்லை சன்னில் சாங் பார்த்தேன், ஏதோ சொல்கிறாங்க. ஐ எம் ஹாப்பி. ஓகே, ஐ எம் ஹாப்பி. இப்போ சோஷியல் மீடியாவில் க்ரோத்துக்கு அப்புறம் படங்கள் நிறைய பழைய படங்கள் தேடி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஃபார் ஜென்சி ஆடியன்ஸ் இந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்கப்பா, ரிவ்யூ நல்லா அப்போ சொல்லியிருந்திருக்காங்க, நிறைய பேர் பார்க்கணுன்னு வர சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குற வழக்கமும் சோஷியல் மீடியா க்ரோத்துக்கு அப்புறம் வந்துச்சு. கோவிட் காலத்துலையுமே அமைஞ்சிருந்துச்சு. கோவிட் காலத்தில் நிறையா வந்துச்சு. ஏன்னா நானே அப்படி நிறைய பார்த்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அப்போ ஜென்சி ஆடியன்ஸுமே நிறைய பேர் வந்து மோகமுல் பார்த்துருப்பாங்க. ஸோ கோவிட்க்கு அப்புறம் அந்த படங்கள் பார்த்துட்டு, சோஷியல் மீடியா க்ரோத்துக்கு அப்புறம் அந்த படங்கள் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து பேசின ஆடியன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க சார்? நல்ல படம், நீங்கள் பிராமினா நடிச்சிங்க, அந்த படம் பேர் கூட தெரியும், சொல்ல வராது. ஆமாம், நல்ல படம். இட்ஸ் ஆல் பாசிட்டிவ். நோபடி இஸ் கிரிட்டிசைஸ்டு மோகமுல். ஓகே, நோபடி. படம் பார்த்தவங்கன்னா நல்ல படம். அந்த காலத்தில் நிறைய தடவை பார்த்துன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, ஏன்னா பாட்டு கேட்குறவங்க இருக்காங்க. ஒரு நண்பர் வந்து நான் டெய்லி எழுந்ததுமே உங்களோட பாடல்கள் தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
கமலம் பாத கமலம் கேட்குறேன், சொல்லாயோ வாய் திறந்து கேட்குறேன். அதெல்லாம் சந்தோஷமா இருக்குது கேட்க. கண்டிப்பாக இட்ஸ் வெரி ஹாப்பி திங் தட் பீப்புள் ரிமெம்பர் த ஃபிலிம். ஓகே. விவேக் சார் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க சார் நீங்கள்? விவேக் சார் வந்து ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு மோகமலப்போ தான் சந்தித்தேன். அப்போது அதில் ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் வந்து என்னை திட்டார் அவர். நான் வந்து நடந்து போவேன், ஒரு ட்ராலியில் நாங்கள் 2 பேரும் போயிட்டே இருப்போம், பேசிகிட்டே இருப்போம். எனக்கு வந்து தமிழ் வந்து நான் ஹிந்தியில் எழுதி தான் அந்த படம் நான் நடித்தேன். ஓகே. எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. ஓகே. அந்த டைம் அப்போது ஸோ ஹிந்தியில் தான் பண்ணேன். தமிழ் என்ன வேர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அது ஹிந்தியில் அப்படியே எழுதி நீங்கள் படிச்சு ஸ்கிரிப்ட் அப்படி தான் எழுதினேன். அந்த ஹீரோயினும் அப்படி தான் பண்ணாங்க. அவங்க மராட்டி ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு சில இடங்கள் தப்பாகும்போது நான் அதாவது ஒரு விஷயம் யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஐபால்ஸ் இப்படி ஷிஃப்ட் ஆகும். அவர் வந்து அபிஷேக் ஒன் மோர் போனால் இவ்வளோ க்ரௌட் இருக்குது, என்னை என் பேர் அசிங்கமாகிடுன்னு திட்டார். எனக்கு அது புரியல. உங்கள் பேர் அசிங்கமானோன்னா சார் என் பேரும் தானே சார் அசிங்கமாகுது அப்படின்னேன். இல்லை நான் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னாரு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப மெனக்கிடுவேன், லைன்ஸை படிக்க அதுக்கெலாம் ரொம்ப மெனக்கிடுவேன். அப்புறம் வி பிகேம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என் கல்யாணத்துக்கு கூட ஒரு நாள் லேட்டாக வந்தார் அவர். மண்டபம் காலி பண்ணும்போது கல்யாணத்துக்கு லேட்டாக சீரியஸாக மண்டபத்தை காலி பண்ணும்போது அன்றைக்கி தான் ரிசப்ஷன்னு வராரு அவர். நான் சொன்னேன், சாமி நேற்று ரிசப்ஷன் முடிஞ்சு காலையில் கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஆனால் பரவாயில்ல இப்போது வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏதாவது காமன் ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணேன். ஏன்னா அப்போ செல்ஃபோனுங்கிறதெல்லாம் பெருசாக கிடையாது. அது வரும்போது விவேக் சார் had become a very big star. எனக்கு பர்சனலாக வந்து யாராவது வளர்ந்துட்டாங்க, அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவேன் தவிர அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்கள வச்சு நான் என்ன பண்ணிக்கலாங்கிறது நான் நினச்சதே கிடையாது. ஓகே. இப்போவும் நான் அதை நினைக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கூட வந்தவங்க வளர்ந்துட்டாங்க, ஹாப்பியாக இருக்கு எனக்கு. அப்புறம் பார்க்கல வரும். அதுக்கப்புறம் சாரோட ஃபேமிலியில் ஐ திங்க் இஸ் சம்படி ஒன் ஆஃப் ஹிஸ் சன் பாஸ்ட் அவே ஐ திங்க். எஸ் சார். அப்போது சாரை போய் பார்த்தேன். சார் மறைஞ்சப்புறம் சாராக போய் பார்த்தேன். யா லவ்லி பர்சன், வெரி வெல் ரெட் பர்சன். ரொம்ப ஒரு நல்ல படித்த ஒரு மனுஷன் அவர். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நண்பர். ஓகே சார். இப்போ மறுபடியும் டைரக்டர் அபிஷேக் நாங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம் சார்? எண்ணம் இருக்குது. இப்போ கூட ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அது ப்ராப்பராக ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து நடந்து அது ரிலீஸ் அப்படி எனக்கு இன்னொரு 1 இயர் அதில் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஓகே. அந்த டைம் என்னால் இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா தெரியல எனக்கு. ஓகே. பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது. நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஒரு கப்பல் ஆஃப் தெம் வெரி குட் ஸ்கிரிப்ட்ஸ் விச் எவ்ரிபடி இஸ் லைக்கிங். மற்றபடியும் ஆல்ரெடி சரண் சாரோட ஒரு கிட்டத்தட்ட 4-5 படத்துக்கு நாங்கள் ஸ்கிரிப்ட் வைஸ் பேசி லாக் பண்ணி இந்தியாவில் அமிதாப் சாரெல்லாம் பார்த்து நான் கதை சொல்லிட்டுலாம் வந்திருக்கேன். சரண் சாரோட ஸ்கிரிப்டை நான் அவர் சாரை பார்த்து பேசிட்டுலாம் சொல்லிட்டுலாம் வந்திருக்கேன். ஸோ அது எல்லாமே யூனிவர்ஸ் வில் டேக் கேர். ஓகே சார். டெலிவிஷனில் நீங்கள் பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகி கோலங்கள் அபிஷேக்னு ரிசப்ஷன் நல்லா வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் உங்களை வந்து டிவி ஆர்டிஸ்ட்டை ரெகனைஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ சினிமாவுக்கு திரும்ப வர்றப்போ அந்த இமேஜை மாற்றுறது எந்தளவுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை ஸ்டீரியோடைப் ஃபாலோ ஆச்சா இவர் வந்து டிவி ஆர்டிஸ்ட்பா அப்படின்னு சொல்லி சினிமாவில் நீங்கள் வரும்போது ஒரு ஸ்டீரியோடைப் ஃபாலோ ஆச்சா? அது ஆரம்பத்தில் அது இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் அது இல்லை. இடையில ஒரு 15 வருஷம் டிவியே பண்ணல. ஏன்னா இந்த மாதிரி சொல்லி என்ன ஆச்சுன்னா நமக்கு சினிமா வாய்ப்பு வராது. ஓகே. ஒரு ஸ்டீரியோடைப் ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயமும். ஆமாம். அப்படி அந்த நேரத்தில் சினிமாலையும் யாரும் கூப்பிடாமல் இருந்தாங்க. ஏன்னா டெய்லி உங்களை பார்க்கலாம் சார், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான விஷயம்னாக்கி இன்னும் கனெக்ட் ஆகுங்கிறது என்னோட கான்செப்ட். பட் அவங்க அதுக்கு எதிராகவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அதை மீறி ஒரு சில படங்கள் பண்ணும்போது டெலிவிஷன் நான் பண்ணாமல் இருந்தேன். பட் இப்போவும் போனால் டெஃபினெட்லி இப்போ நான் இங்கே ஆஃபீஸ்க்கு வரும்போது வேற ஒரு ஆஃபீஸ் பில்டிங்குள்ளே போயிட்டேன். ஓகே. அங்கே வாட்ச்மேன் வந்து, ஏன் சார் இப்போலாம் நீங்கள் நடிக்கிறதே இல்லை அப்படின்னாரு. இல்லை சார் நடிச்சிட்டு தான் இருக்கேன். டிவி பண்ணுங்கள் சார், டிவி பண்ண தான் சார் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னாரு. என்னத்தை சொல்லுவேன் நான், பண்ணக்கூடாதுங்க. எனக்கு அது வேலை. எனக்கு சினிமாவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், ஓடிடியாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், விளாகர், அது எனக்கு வேலை, எனக்கு பிடிச்ச விஷயம். அப்போ அது நான் எப்படி அதை கேட்டகரைஸ் பண்ணுறதுங்கிறது தெரியல. ஐ லவ் மை மதர், ஐ லவ் மை வைஃப், ஐ லவ் மை வைஃப். இதில் வந்து நீ என்ன கிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஐ எம் த சேம். இஃப் இட் இஸ் அப்ரோச்சபிள் எனக்கு வருதா அப்படின்னாக்கா, ஆக்சுவலி ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, அடங்காதேங்கிற ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும் டிவியோட. அந்த படம் வந்தால் பெருசாக ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னாக்கா அந்த காலத்தில் எதிர்பார்த்துருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி எதிர்பார்த்த படங்கள் பென்சில் இருந்தது, 16 இருந்தது, ரணசிங்கம் இருந்தது, இதெல்லாம் நான் எதிர்பார்த்த படங்கள். அப்போ அது நடக்கலை. அப்போ அந்த எதிர்பார்ப்புங்கிறது தப்புங்கிறது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஓகே சார்.
இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். டிஜிட்டல் ஸ்பேஸ்லேயா இருக்கட்டும், படங்கள்லையா இருக்கட்டும், டெலிவிஷன் மேபி வாய்ப்புகள் இருக்கா இதுக்கப்புறம்? இருக்கு, பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் விகடன் லாம் வந்து அவங்க அதுக்கப்புறம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் என்கிட்ட கேட்பாங்க. என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ப்ரொடியூசர்ஸும் அப்படி தான். ஓகே. They'll ask me whether I'll do it, and then if it is good, I'll do it. If it is remunerative, I'll do it surely. But இருக்கு, இல்லைலாம் இல்லை. எதுவும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. பட் இப்போ என்னென்னா இந்த சேனலில் ஒர்க் பண்ணால் அங்கே ஒர்க் பண்ண முடியாது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஏதாவது நல்லதாக வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். நாட் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ, ஓகே, பட் I'll be more happy doing cinema and doing OTTs than television unless it's a good project, a good production house. ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும் ரொம்ப அழகான பதில்கள் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப பாசிட்டிவான பதில்களுமே கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.